தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாள் தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வருவேன் என்று வரவேற்றுக் கொள்கிறோம். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. இணையதளத்தின் மூலமும் இந்த சத்தியவசனங்களை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் தாமை ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் விதத்திலே தேவன் இந்த நாள் ஆசீர்வாத நன்மைகளை தந்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் வந்து சத்தியவசனங்களை பேசத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்த முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை போதவருக்கும் மூப்பர்களுக்கும் மனதார நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே எதை பற்றி பேசலாம் என்று சொல்லி நான் யோசித்த போது என்னுடைய மனதிலே ஒரு வசனமானது என்னுடைய உள்ளத்திலே நான் படித்து கொண்டு இருக்கும்போது அந்த வசனத்தை படிக்கும்போது என்னுடைய உள்ளத்திலே அது ஒரு தாக்கத்தை உருவாக்குன ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடிந்தது. அதை முதலாவது யாராவது எடுத்து வாசிக்கப்படி கேட்கக்கூடிய சங்கீதங்களின் புத்தகம் 139வது சங்கீதம் 14-15 வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இந்த போதும் இந்த வசனத்தை நான் வாசித்து பல முறை படிச்சிருக்கும் போதும் இந்த ஒரு முறை நான் படிக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரராய தாவீது ராஜா சொல்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த வசனங்களை நான் தியானிக்கும் முன்னதாக யாவர் தலையெழுந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழியெடுத்து பாதுகாத்து பராமரித்து நான் எங்கள் பரிசுத்தம் அன்பு நீடிய சார்ந்தமும் தயவு நிறைந்து எங்கள் தகப்பன அன்புள்ள ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீங்க ராஜா. மறுபடியும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட உங்கள் சமூகத்தில் வந்து உங்கள் வார்த்தைகளை நாங்கள் பேசவும் உங்கள் வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளும் கூட அடிமை வார்த்தைகளை பேசும்போது அடிமையை மறைத்து கர்த்தர் பேச விடமாய் கஞ்சிற ராஜா. பேசுகிற நீங்கள் இல்லை, என்னுடைய ஆவியானவர் கூட நான் பேசுவேன் என்று சொல்லுகிற அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் ஆவியானோட ஒத்தாசை தந்து அடிமையை மறைத்து கர்த்தர் பேச விடமாய் கஞ்சுகிறோம். ஆவியானோட ஒத்தாசையான நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையினால் அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு புரோஜனமாய் காணப்பட தேவனாம் மாத்திரம் மையப்பட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கஞ்சுகிறோம். இணையதளத்தின் மூலமும் ஒலிபெருக்கின் மூலமும் இந்த சத்தியவசனங்களை அங்காங்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு அன்புள்ள ஆண்டவரை புரோஜனமான வார்த்தையாய் காணப்படவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அடிமையை மறுத்து கர்த்தர் பேச வேணுமாய் கெஞ்சுகிறோம். உங்கள் ஆவியானோட வல்லமையை தந்து காத்துக்கொள்ள வேணுமாய் மீட்பரிய சுரும்பாத்தில் கெஞ்சுகிறோம். ஜபங்களுங்க அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா சொல்லுகிற சூழலை பார்க்கிறோம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்ன விதத்தில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26-27 வசனத்தை யாரோ எடுத்து வாசிக்க பிடிக்கணும். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை உருவாக்கின ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவன் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷன், அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தபடியினாலே அந்த சாயலையும் இழந்து அந்த ரூபத்தையும் இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட போதிலும் கூட சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா சொல்கிறார். அந்த சங்கீதத்தை படிக்கும்போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் கூட இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன விதமான பிரமிக்கத்தக்க அதிசயம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையில் என்ன பிரமிக்கத்தக்க அதிசயம் இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு முகரூபம்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு முகரூபத்தை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இத்தனை கோடி ஜனங்கள், பல கோடி ஜனங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பாவத்தின் மனிதன் விழுந்து போன சூழ்நிலையிலும் கூட, பாவத்துக்கு பிற்பாடும் கூட மனுஷன் ஜன்மிக்கப்பட்டு இந்த உலகத்தை வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய சூழ்நிலையை நீங்கள் நானும் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு முகரூபத்தை பார்க்கிறோம். வித்தியாசமான ரூபம், ஒருவருடைய முகத்து ரூபம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் தனிப்பட்ட ஒரு ரூபத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, குரல் வளங்களில் வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் ஒரே குரல் கிடையாது. ஒருவருடைய சத்தத்தை ஆளை காணாவிட்டாலும் கூட அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் இன்னார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குரல் வளர்த்தி கொடுத்திருக்கிறார். இத்தனை கோடி ஜனங்கள் இருந்த போதிலும் அவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஞானத்தில் மனுஷனுக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரு விதப்பட்ட ஞானம் அல்ல, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அவன் என்ன ஞானமாக செய்கிறான் அந்த மனுஷன், அந்த காரியத்தை அவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான் என்று சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்கப்படுகிற சூழ்நிலை இல்லை என்பது. இன்னொரு காரியத்தை யோசித்து பார்த்தோம்னா, நம்முடைய கைரேகையை பற்றி பார்க்கும்போது, என்னுடைய கைரேகை உங்களுக்கு பதிவதில்லை, உங்களுடைய கைரேகை எனக்கு பதிவதில்லை சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கும். மனுஷன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால், இந்த உலகத்தில் மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அந்த மனிதன் பாவம் செய்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதமான பலன்களை கொடுத்து ஆதரித்து வருகிற ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்க்கிறோம். அப்படியே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட, மனுஷன் உலகத்தை சிருஷ்டித்து ஏராளத்தால் 2000 ஆண்டுகள் கடந்து செல்கிற சூழ்நிலையில் கூட மனுஷன் பாவத்தில் விழுந்து எதுங்கிறக்கூடிய சூழ்நிலையில் காணப்பட்டான். ஆதாம் செய்த பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்கு பிற்பாடு மனுஷ குலமானது பாவத்தில் விழுந்து எழும்புகிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆதியாம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. மனுஷன் பூமியிலே பெருக துவக்கி அவர்கள் குமாரர்கள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை சவுந்தேறுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தேடிக்கொண்டார்கள். இந்த உலகமானது சீர்கெட்ட நிலைமையிலே போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நோவாவுடைய காலங்கள் வரும்போது ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் கடந்து முடிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் தேவ புத்திரர்கள், மனித புத்திரர்கள் மனிதர்களை தேர்ந்து கொண்டார்கள். அங்கே திருமணங்களை செய்து கொண்டார்கள். பாவத்தின் அடிமத்தனத்தில் விழுந்து கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 11-12 வசனத்தை படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதனால் பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையானது ஆரம்பத்தில் ஆதாமுடைய வாழ்க்கையில், ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறு செய்த போதிலும் கூட அதுக்கு பிற்பாடு தொட்டு பாவத்தில் விழுந்து அந்த நோவாவுடைய காலகட்டங்கள் வரும்போது கொடுமையான பாவங்கள் செய்கிற அனுபவத்தோடு காணப்பட்டார்கள். அதனால் ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள், அதற்கு முன்னாக நீதிமான்கள் மரித்திருக்கலாம், எத்தனையோ நீதிமான்களுடைய வாழ்க்கை மறைந்து போகிற சூழ்நிலையில் காணப்படுகிற சூழ்நிலையும் கூட உலகத்திலே குடியிருந்த எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அன்றைக்கும் நோவாவுடைய நாட்களிலேயும் ஒரே நோவாவுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அந்த உலகத்திலே இப்பொழுது காணப்படுகிறது போல பல கோடி ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் நோவா என்று சொல்லப்படுகிறது. அந்த மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கத்தக்கதாக பேழையை கொடுத்தார், பேழையிலே பிரவேசிக்க கிருபை செய்தார். அந்த பேழையிலிருந்து காத்து மறுபடியும் அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மறுபடியும் ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த உலகமானது அழிந்து போய்விட்டது. அந்த அழிந்து போன உலகத்தில் அந்த நோவாவுடைய குடும்பமும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
அதுபோல அந்த நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அப்படியே அந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிற சூழ்நிலையில் அங்கே ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். பின்னான சூழ்நிலையிலே பாசைகள் தாறுமாறானது. ஒவ்வொருவரும் பிரிந்து போகிற, ஒரே ஒற்றுமையாக இருக்கிற சூழ்நிலை இருந்தவர்கள் பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தள்ளிப்படுகிற சூழ்நிலையில் கூட இரண்டாவது உலகத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை அங்கே தெரிந்தெடுக்கிற ஒரு அனுபவத்தை தான் மீண்டும் பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனை அங்கே தெரிந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இரண்டாவது உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் இஷ்டம் போல சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தொழுகிற பிள்ளைகள் அதுக்கிடையே காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய சூழல் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவருடைய தகப்பனாருடைய பேர் தேராகு என்று சொல்லப்படுகிறது. அவர் விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணுகிற ஒரு தொழிலை செய்கிற அனுபவத்தோடு அவர் காணப்பட்டார். அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாமை அழைத்தவரோடு மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பலனையும் வைத்ததாக வேதவசனங்களை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, 21வது அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. 1-3 வரை படிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமாகி தாம் உரைத்தபடியே எழுந்தினார். ஆபிரகாம் 100 வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமுடைய காலகட்டங்களில் சூழ்ந்து வருகிற சூழ்நிலையிலே அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். என்றாலும் வாக்குத்தத்தத்தின் பெற்ற பகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் மூலம் தேவன் சந்ததிகளை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரனாக ஈசாக்கு அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதோடு தொடர்ந்து நீங்களும் நான் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும்போது 25வது அதிகாரம் 21 வசனத்தை படிங்க. மலேடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவனுடைய மனைவி கர்ப்பவதியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 2 பிள்ளைகள் அங்கே பிறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 குமாரர் 26 வசனத்தை படிங்க. அங்கே ஏசா என்று யாக்கோ என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதோடு ஆண்டவர் அவர் இந்த குடும்பத்தை விட்டுவிடவில்லை. அந்த குடும்பத்திலிருந்து யாக்கோவை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். யாக்கோவை அழைத்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான பலனை கொடுக்க வேண்டும். அதில் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஒரு குமாரனை கொடுக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தின் மூலம் மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படியே 2 பிள்ளைகளை கொடுத்தார். 2 பேரில் ஒரு மகனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாக்கோபு என்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமான வளனாய் வளர்க்கப்பட்டார் என்று சொல்லி யாக்கோபை பற்றி ஆண்டவர் மென்மேலும் அவருக்கு ஆசீர்வாதமான பலன்கள் கொடுத்ததாக கூட நீங்களும் நானும் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 9-10 வசனம். யாக்கோபு பதாமராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, இப்பொழுது உன்னுடைய பெயர் யாக்கோபு, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும் என்று சொல்லி பெயரிட்டார். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுக்கும் போது, யாக்கோபை தெரிந்தெடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதுவரைக்கும் உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று இருந்தது, என் இஸ்ரவேல் என்னப்படும். ஒரு இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு பெரிய கோத்திரத்தை அங்கே தெரிந்து கொண்டார். யாக்கோபுடைய குடும்பத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரும் 12 கோத்திரமாக அங்கே பிரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகள் என்று ஒரு கோத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த பிள்ளைகளுடைய மத்தியில் அவர் உலாவினார், அவர்களோடு உறவாடினார், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்தார். யாக்கோபுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கென்று ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அவர்களை எகிப்துக்கு அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து படித்து வரும்போது அந்த யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்காகவே, யாக்கோபுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அவர்கள் எகிப்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஏறத்தாழ ஆண்டவர்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் 430 ஆண்டுகள் மாத்திரமே அங்கே குடியிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்முடைய இனி இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் அங்கே குடியிருந்து நீண்ட நாள் அங்கே வாழுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. உபாகமம் புஸ்தகத்தில் அதை பற்றி நீங்களும் நானும் படிக்கும்போது 32வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தக்கதாக சர்வ ஜனங்களுடைய எல்லைகளையும் பிரித்து கொடுத்து அவருடைய பங்கு யாக்கோபு எல்லாருக்கும் பங்குகளை விதித்து கொடுத்தாரு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்கிறார். அவருக்கென்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம், அவருக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து படிக்குமா. பாழான நிலத்திலும் உளையுடனான வறுமையான இடத்திலும் இருந்து அவரை கண்டுபிடித்தார், அவரை நடத்தினார், அவனை தன் கண்மணியை போல யாக்கோபை காத்து வந்தார். ஆண்டவர் அவனை எடுத்தார், அவனை நடத்தினார், அவருடைய தேவைகளை சந்தித்தார், அவருடைய போக்குவரத்துகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவருடைய கண்மணி போல் அவனை நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். படிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தங்கள் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிந்தார். போகிறோம். இந்த வசனத்தின் மூலம் நீங்களும் நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார், அவனை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். அவர்கள் எகிப்திலே அவர்கள் குடியிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் குடியிருக்கிற நாட்களில் அவங்க நிலம் எப்படி இருந்துச்சுன்னா, கழுகு தன் கூடுகளை கட்டி குடியிருந்தது போல. கழுகை பற்றி நீங்களும் நான் அதிகமாக படித்திருக்கிறோம். கழுகானது வனாந்தரத்திலே மலையிலே ஒரு உயரமான இடத்திலே தன் கூட்டை கட்டும். அது சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அங்கே முட்டையிட்டு குஞ்சுகளை பொறித்து அந்த குஞ்சுகள் வளர்ந்து வருகிற நாட்கள் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும்போது, அது பறக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது என்ன செய்யுமானா அந்த கூட்டை கலைச்சி அந்த குஞ்சுகளை பறக்க விடுவதற்காக அந்த கூட்டை கலைத்து அது வெளியே அதை பறக்க விடுகிற சூழ்நிலை. அது தானாக முதலாவது பறக்க போகும்போது அது சரியாக பறக்க முடியாது. தடுமாறி தடுமாறி கீழே விழப்போகிற சூழ்நிலை வரும்போது கழுகு தாய் கழுகானது அந்த குஞ்சியோடு போய் அதை தன் செட்டையிலே தூக்கி அதை கொண்டு போய் செல்கிறது போல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நான் அப்படியே அவர்களை கொண்டு வந்தேன். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எகிப்தில் இருக்கும்போது இது சுதந்திரமான வாழ்க்கை, நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை இருக்கிறது, சௌக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இனி எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல் ஆண்டவர் அவர்களுக்கு கூட்டை கலைத்தார் என்று சொல்லி வேதவசனங்களை வாசிக்க முடிகிறது. பாடுகள், பிரச்சனைகள், அங்கே வேலையில் பழுவு, பல பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர்கள் எங்கள் சலிக்கக்கூடிய அளவுக்கு, இந்த நாட்டினுடைய வாழ்க்கை எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே அவர்களுக்கு கூடு கலைக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடிகிறார். மேலே
அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாமே நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லாதிருந்ததுமானால் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் நீங்களும் நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னோம் என்று சொன்னால், நம்மும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல வாழ்கிறோம். போதும், அந்த எகிப்தே எங்களுக்கு போதும், எகிப்தில் வாழ்கிற வாழ்க்கையே போதும், அங்கே நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது, சமாதானமான வாழ்க்கை இருக்கிறது, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த கூட்டை கலைக்கிற அனுபவத்தில் அங்கே பல பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அவர்கள் கூடு கலைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கானான் தேசத்துக்கு வழிநடக்க பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கென்று ஆண்டவர் பரமகானானை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோக நாட்டிற்கு நீங்கள் நான் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் கூட இன்றைக்கு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சுதந்திரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் கூட்டை கலைக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். கூடு கலைக்கிற வாழ்க்கை நீங்கள் நான் வாழப்போகிறோம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரமாக இருக்கிற சூழ்நிலையில் கூடு கலைக்கப்பட்டால் பட்டு இந்த உலகத்தில் இருந்து மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கிற ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கூடு கலைக்கிற அனுபவத்துக்காக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த பரலோகத்துக்கு நீங்கள் நான் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவள் பக்குவமாக வழிநடத்துங்க. அடுத்த வசனத்தை பண்ணியுமா தொடர்ந்து, பூமியில் இருந்த உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடி எண்ணெயும் அவர் உண்ணும்படி செய்தார், மாட்டின் பாலையும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் கொழுப்பையும் பொதுமான கோதுமையையும் சாப்பிட்டார். எப்போ கானான் தேசத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொழுமையாக ஆண்டவர் அவர்களை நடத்தினார். கூடு கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் மாறி கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். கானான் தேசத்தில் வைத்து அவர்கள் அவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார் என்பது நீங்கள் நான் பார்க்கிறோம். படியும். பெசரோன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து சோதித்து தின்ன உண்ணி போன போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, தன் ரட்சிப்பின் கண்மலையை விட்டு அவசற்றை பண்ணினான். அருமையானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு விதமாக ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கானான் தேசத்திலே கொண்டு வைத்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து வழிநடத்தி வந்தபோது அவர்கள் உதைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி எங்களையும் அவ்வளமாக ஆசீர்வதித்து வருகிறார், வழிநடத்தி வருகிறார், போஷித்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரையிடம் சமூகத்தில் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோம் என்பதை ஒரு கணம் நீங்கள் நான் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை படி. 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருமளவும் நடந்து வந்த பாதைகளிலே வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் விளையாடுந்த போதெல்லாம் சுமந்து கொண்டு வந்தாராம். ஒரு தகப்பன் ஒரு குமாரனை சுமந்து கொண்டு போகிறது போல இன்றைக்கு வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மளை அனைத்து சுமந்து கொண்டு போகிற அனுபவத்தை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அந்த அனுபவத்தோடு நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களாக நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் சுகச்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமான வாழ்க்கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகமே நமக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு நாள் கூடு கலைக்கிற அனுபவத்துக்குள் நீங்கள் நானும் போக போகிறாருமே.
அது எப்பொழுது வரப்போகிறது, எந்த நேரத்தில் வரப்போகிறது, எப்படிப்பட்ட சூழலில் வரப்போகிறது என்பதை நீங்கள் நான் அறியாமல் காணப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, என்னமா, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து இரவிலே 5வது வசனம் 5வது அதிகாரம் 3வது வசனம் தானே, சமாதானமும் சவிக்கமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அடிவு சடுதியிலே வரும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அறிவாவில் சவிக்கமும் சமாதானமும் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஸ்திரியானவள், கர்ப்ப ஸ்திரியானவளுக்கு வேதனை வருகிற சூழல் எப்போது என்று சொல்லக்கூட முடியாத ஒரு சூழலை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசி கழித்து சமாதானமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த ஸ்திரியானவளுக்கு வேதனை வருகிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாமலும் சமாதானமும் சவிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சவிக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஸ்திரியானவள் பிரசவிக்கிற ஸ்திரியானவளுக்கு வேதனை வருகிறது போல் அழிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. அழிவின் நாட்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். உலகமானது போர்க்கை கொண்டிருக்கிற போக்கு சீர்கட்ட போக்கு போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கழுகு குஞ்சுகளை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கூட்டை கரைத்து விட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பறந்து சென்று என்னுடைய வாழ்க்கையை நான் காரியங்களை செய்ய ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த குஞ்சுகள் இல்லாதிருந்த சூழ்நிலையிலே அந்த தாய்ப்பறவையானது அதை பழக்கி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பழக்கி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் கடந்து செல்கிறோம். மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிற காலகட்டம் என்பதை உணர்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சவிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சௌரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இல்லைவிட்டால் இவை எல்லாவற்றையும் குப்பை என்று தள்ளி விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி கொடுக்கப்படுகிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.